ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக ஆளுநரின் உரை வெறும் அறிவிப்புகளின் தொகுப்பாகவே இருப்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். திமுக அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என தெரியவில்லை என்றும் கருத்து. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை. முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்க பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய குழு அறிவிப்பு. உரிமமின்றி நாட்டின் கனிம வளங்களை எடுப்பதை கடுமையாக கையாள வேண்டும். கல்குவாரி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. கொரோனாவால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரும் வழக்கு. தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நாடு முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசி. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த திட்டம் இன்று முதல் அமல். டெல்லி அருகே உள்ள காலனி தொழிற்சாலையில் பெரும் தீ விபத்து. 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம். மீன் இனப்பெருக்கம் என்ற பெயரில் கடலில் பழைய பேருந்துகளை வீசிய இலங்கை அரசுக்கு தொடரும் எதிர்ப்பு. கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய ராமேஸ்வரம் மீனவர்கள். சின்னம்மா குறித்து அவதூறு பேச்சு. நத்தம் விஸ்வநாதனின் உருவ பொம்மையை எரித்து கழகத்தினர் போராட்டம். பகிரங்க மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசுக்கு கண்டனம். காவிரி ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்திய கும்பகோணம் விவசாயிகள். அம்மா இருந்தபோது கழகம் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு அஇஅதிமுகவை கொண்டு வருவதே இலக்கு என சின்னம்மா உறுதி. அஇஅதிமுகவினர் அனைவரும் ஒரே குடும்பம் என்றும் உருக்கம். சிவகாசியில் அனுமதியின்றி வீட்டிலேயே பட்டாசு தயாரித்ததால் ஏற்பட்ட விபரீதம். 5 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. சென்னையில் 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஓடத் தொடங்கிய மெட்ரோ ரயில்கள். குறைந்த எண்ணிக்கையிலேயே பொதுமக்கள் பயணம். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 55,000த்திற்கும் கீழ் சரிந்தது. பலி எண்ணிக்கையும் 1,500க்கும் கீழ் குறைந்தது. அமெரிக்காவில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்து. 9 குழந்தைகள் உள்பட 10 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். தமிழக ஆளுநரின் உரை வெறும் அறிவிப்புகளின் தொகுப்பாக இருப்பதாகவும் அவற்றை திமுக அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பது தெரியவில்லை என்றும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக ஆளுநர் உரை வழக்கமான சடங்காக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வெறும் அறிவிப்புகளின் தொகுப்பாக இருக்கும் இந்த உரையில் உள்ள அம்சங்களை எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் செயல்படுத்துவார்கள் என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் மேகதாது அணை பிரச்சினை, நீட் தேர்வு விவகாரம், பெட்ரோல் டீசல் மீதான மாநில அரசின் வரி குறைப்பு போன்றவற்றில் ஆக்கப்பூர்வமாக செயல்படாமல் தடுமாறிக் கொண்டிருக்கும் திமுக அரசு ஆளுநர் உரை அறிவிப்புகளை எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற முதல் நாள் கூட்டத்திற்கு வருகை தந்த ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை சபாநாயகர் திரு அப்பாவு, பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் ஆகியோர் வரவேற்றனர். எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள், இது ஊழலை அகற்றிவிடும் என்ற செய்தியுடன் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தனது உரையை தொடங்கினார். கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு தனது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும், முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இதுவரை 335 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கருணாநிதி பெயரில் 70 கோடி ரூபாய் செலவில் மதுரையில் பொது நூலகம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கச்சத்தீவு மீட்பு, மீனவர் நலனுக்கான ஆணையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கொரோனா பெருந்தொற்று தீவிரம் குறைந்தவுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ் வழியில் பயின்றோருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தனி பட்ஜெட் அமைக்கப்படும் என்றும், புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்போருக்கு 15 நாட்களில் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பெரிய நகரங்களில் நெருக்கடியை குறைக்க புறநகர் பகுதிகளில் நவீன வசதிகளுடன் துணை நகரங்கள் உருவாக்கப்படும் என்றும், சென்னை பெருநகர வெள்ள நீர் மேலாண்மைக்கு குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் நிதிநிலை கவலைக்குரியதாக இருக்கும் சூழலில் அடுத்த மாதம் இது தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், பொருளாதார மந்த நிலையை போக்கும் வகையில் அரசுக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கர்நாடக அரசால் திட்டமிடப்பட்டுள்ள மேகதாது அணை திட்டத்தை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டுமென்று வலியுறுத்துவதாகவும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். நாளை மீண்டும் பேரவைக் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும். வரும் 24ஆம் தேதி வரை அடுத்த 3 நாட்களுக்கு பேரவைக் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், முதலமைச்சருக்கு ஆலோசனைகள் வழங்கவும் பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சருக்கு ஆலோசனை கூற பொருளாதார ஆலோசனை குழுவை அமைக்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த குழுவில் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் திரு ரகுராம் ராஜன், நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளாதார நிபுணர் எஸ்தர் டப்லோ, மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியன், ராஞ்சி பல்கலைக்கழக டெல்லி ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் ஜூன் ட்ரெஸ், மத்திய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர் திரு நாராயணன் ஆகிய 5 பேர் அங்கம் வகிப்பார்கள். தமிழகத்தில் வழங்கப்படும் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. சமூக நீதியின் லட்சியங்களை பாதுகாத்திடவும், சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய பிரிவினரின் முன்னேற்றத்தை பாதுகாத்திடவும் இந்த அரசு எப்போதும் பாடுபடும் என்று ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. 100 ஆண்டுகளை கடந்து நிற்கும் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கை காலத்தை வென்று சமூக நீதியை உறுதி செய்துள்ளதாகவும், இந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் வழங்கப்படும் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் சொத்துக்களான கனிம வளங்களை உரிமம் இல்லாமல் எடுப்பவர்களை கடுமையான முறையில் கையாள வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா திருப்பையர் கிராமத்தில் உள்ள குவாரிகள் குறித்த தகவல்களை மறைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும், கடந்த 2005 முதல் 2020ஆம் ஆண்டு வரை உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக குவாரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு, அரசின் சொத்துக்களான கனிம வளங்களை சட்டவிரோதமாக எடுக்கும் செல்வாக்கான நபர்களை கடுமையாக கையாள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினர். உரிமம் இல்லாமல் கனிம வளங்கள் எடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த விஷயத்தில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய நீதிபதிகள் இது தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
கொரோனாவால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரிய வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த மத்திய அரசு கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முடியாது என்று தெரிவித்தது. கொரோனாவால் இதுவரை 3,80,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் ஒவ்வொரு நபருக்கும் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கினால் சுகாதார மற்றும் நலத்திட்டங்களுக்கான நிதி குறையும் என்றும் மத்திய அரசு கூறியது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு கொரோனா மரணம் என இறப்பு சான்றிதழ் எளிமையாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய உச்சநீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தது. நாடு முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசி என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. கொரோனா தடுப்பூசி குறித்து அண்மையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து தகுதியான நபர்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்தார். அதன்படி மத்திய அரசின் புதிய கொரோனா தடுப்பூசி கொள்கை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசிகளை மாநில அரசுகள் முன்னுரிமை அடிப்படையில் போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 2ஆம் டோஸ் நிலுவையில் உள்ளவர்கள், 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்ற முன்னுரிமை வரிசையில் தடுப்பூசி போட மாநிலங்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக நாட்டின் மொத்த தடுப்பூசி உற்பத்தியில் 75 விழுக்காட்டை மத்திய அரசே வாங்கி மாநிலங்களுக்கு வழங்கும். மேலும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள கோவின் தளத்தில் மக்கள் இனி முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் நேரடியாக தடுப்பூசி மையங்களுக்கு சென்று பதிவு செய்து தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிப்பதற்கு யோகா பயிற்சி உதவும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள மகாராஜா ஆக்ராசென் பூங்காவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யோகா தொடர்புடைய விஷயங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். உடல் மற்றும் மனநலம் சார்ந்த சுகாதார விஷயங்களை பராமரிக்க யோகா உதவி புரிந்துள்ளதாகவும், யோகா அல்லது பிற உடற்பயிற்சிகளை அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கொரோனா வைரசுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிப்பதற்கு யோகா பயிற்சி உதவும் என்றும் அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் சுட்டிக்காட்டினார். டெல்லி உத்தியோக் நகர் பகுதியில் உள்ள காலனி தொழிற்சாலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க 31 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. டெல்லி உத்தியோக் நகரில் உள்ள காலனி தயாரிப்பு தொழிற்சாலையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. தீ அருகில் உள்ள கட்டிடங்களுக்கும் பரவியதால் அப்பகுதியை கரும்புகை சூழ்ந்துள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்து 31 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. தீயை அணைக்க வீரர்கள் பல மணி நேரம் போராடி வருகின்றனர். இதனிடையே இந்த தீ விபத்தில் 5 முதல் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக டெல்லி தீயணைப்புத்துறை இயக்குநர் அதுல் கார்க் தெரிவித்துள்ளார். அம்மா இருந்தபோது கழகம் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு அஇஅதிமுகவை கொண்டு வருவதே தமது இலக்கு என்று தியாக தலைவி சின்னம்மா உறுதிபட தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவினர் அனைவரும் ஒரே குடும்பம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கையைச் சேர்ந்த திரு சரவணனுடன் தியாக தலைவி சின்னம்மா நடத்திய உரையாடல் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. சரவணன், இந்த சின்னம்மா பக்கத்தில் இருக்காங்க, பேசணும்னு கேட்டீங்களா? கொடுங்க. ஹலோ சரவணன். நல்லா இருக்கேன். அதான் சொன்னாங்க. நல்லா இருக்கு. சரி. சரி கட்டாயம். சரிங்க. நாங்க நீங்க எப்படி இருந்தாலும் இந்த நம்ம நீங்க அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் இத ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிடுவீங்கன்னு நாங்க ரொம்பவே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். சரி. சூழல்லாம் ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கு.
சரி சரி சரி. இதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணணும். எந்த சூழ்நிலையும் நீங்க வந்து பின்வாங்கிடக்கூடாதுமா. நிச்சயம் வாங்க மாட்டேன். ஏன்னா தொண்டர்கள் ரொம்ப கவலையா இருக்காங்க. தொண்டர்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறப்ப தன்னோட கருத்துக்களை சொல்றாங்க. இல்லங்கம்மா, கட்சி நல்லா இருக்கணும்னா நீங்க வந்தாகணுங்கிறாங்க. ஆமாமா. ஆமா நிச்சயம் நான் வந்து நம்ம கேட்டீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் அவங்களோட சுயநலத்துக்காக நம்ம கட்சியை நம்ம எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அதான் புரியுது புரியுது புரியுது. ஆமா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 66 சீட்டு நம்ம ஜெயிச்சனால அது எப்பயும் ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா, அது தலைவர் காலத்துல இருந்து ஜெயிக்கிறோம். மாவட்டத்துல ஆமாங்கம்மா 9 மாவட்டத்துல 0 எடுத்திருக்கோம். 16 மாவட்டத்துல வெறும் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம். தென் மாவட்டம் டெஸ்டால சேர்த்து 60 தொகுதி நம்ம தோத்துருக்கோம். ஆமா ஆமா ஆமா. அப்ப எல்லாரும் எல்லா தொகுதியிலையும் எல்லா மாவட்டத்திலையும் ஜெயிச்சிருந்தா தானே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமையை நம்மளால அதை ஏற்றுக்க முடியும். நிச்சயமா. ஆமா, இது வந்து ஒரு ஆல் இந்தியா ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் ஏடிஎம்கே அளவுக்கு சுருங்கி போனதுதான் இவங்களோட சாதனையா இருக்கு. நாங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொறுமையில தான் நாங்க இருந்துட்டு இருந்தோம். என்னைக்கா இருந்தாலும் இது சரியாகும். அம்மா வந்து நீங்க ஒரு ஒற்றை திறமையா வந்து இந்த கட்சிகளை வந்து சரி செய்வீங்க. நிச்சயம் வரைக்கும் நாங்க தொடர்றோம். நிச்சயம் கவலைப்படாதீங்க, நான் வந்துடுவேன். தொண்டர்கள் வந்து என் கூட நீங்க இருக்கீங்க. நிச்சயமா எங்களை நீங்க உங்ககிட்ட பேசுறதுனால எங்களை கட்சி பதவியை தூக்குவாங்க தெரிஞ்சுதான் நாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி 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 சரி. தியாகத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பதவி எல்லாம் உங்களோட கால் தூசிக்கு சமமா. எனக்கு அந்த மாதிரி இந்த பதவியே கூட எங்களுக்கு தேவையில்லை. சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் அம்மா நீங்க சிவகங்கை பூவந்தி வந்து அம்மா முத்துராமலிங்க தேவரோட 100 அடி சிலை வந்து பூவந்தியில அடிக்கலான்றக்கா நீங்க வந்திருந்தீங்க அம்மா கூட. ஆமா ஆமா வந்திருக்கேன் அம்மாவோட வந்திருக்கேன். பூவந்தி தான் என்னோட ஊருங்க. சரி 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 சரி. அந்த முத்துராமலிங்க தேவர் 100 அடி சிலை அந்த அடிக்கல் நாட்டு உள்ள அந்த ஊர் தான் என்னோட ஊரு. நீங்க நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நானு. சரி சரி சரி. நீங்க ஒரு நாளைக்கு சிவகங்கை மாவட்டம் வரப்ப இந்த எளிய தொண்டரோட வீட்டுக்கு நீங்க வரணுமா? கட்டாயம் நான் வரேன் ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு. சரி நான் வரேன். பூவதிக்கு வர்றப்ப நான் வர்றேன் வீட்டுக்கு. அதாவது இவங்க எல்லாம் கட்சி நலனை பார்க்கல, தனி நபர்களுக்காக கட்சி நடக்கிற மாதிரி இருக்குங்கிறத நானும் நினச்சேன். அதே சமயத்தில் தொண்டர்களும் அந்த கருத்தை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் வந்து இது இனிமே பின்வாங்கிறது அப்படிங்கிறதே இருக்காது. ஆமா, ஏதோ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளால எது கெடுதல் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரி அவங்க ஜெயிக்கட்டும், அம்மா ஆட்சி வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நானும் ஒதுங்கி இருந்தேன். அப்ப அவங்க அதை செய்ய முடியல, கட்சிக்காரவங்களையும் விடல. ஆமா, இதுல வந்து வித்தியாசம் பார்க்கறது அதெல்லாம் எப்படிங்க கோடான கோடி தொண்டர்கள் அப்படி பண்ண முடியுமாங்க? அப்படியே நிச்சயம் முடியாதுமா. நீங்க கோடான கோடி தொண்டர்கள் நாங்க வந்து ஒற்றை தலைமையை தான் விரும்புறோம். உங்களை தான் நீங்க தலைமைக்கு நாங்க விரும்புறோம். எங்களுக்கு நம்ம கட்சி வந்து முன்ன மாதிரி ஒரு தலை நிமிர்ந்து நம்ம நிக்கணும்னா ஒற்றை தலைமை தான் வேணும். ஏன்னா அம்மா வந்து அந்த மாதிரிதான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த தலைமையேற்று விஷயங்களை பண்ணிடுவீங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில தான் நாங்க எப்படியா இருந்தாலும் இந்த இபிஎஸ் வந்து கண்டிப்பா வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க நாங்க நினைச்சோம். அந்த ஒரு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்க நீங்க. ஆமா ஆமா. ஆனா அந்த சமுதாயம் அந்த அங்கீகாரத்தை நினைச்சுதான் இன்னைக்கும் ஓட்டு போட்டாங்க. ஆமா ஓட்டு போடல. அது சரி. அவங்க வந்து தலைவர் காலத்துல இருந்தே அவங்க வந்து நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அம்மா காலத்துலயும் அவங்க வந்து நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதாவது இப்படி தலைவர் காலத்து ஆட்களை எல்லாம் இவங்க கை விட்டுடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு எனக்கு. இது வந்து இப்ப அவங்க ஜெயிக்கிறது இன்னைக்கு நீங்க அடையாளம் காட்டப்பட்டு உங்களால இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அவங்க வர்றது கூட தயங்குறாங்க நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குமா? எங்களை மாதிரி ஆட்கள்லாம் 10 வருஷம் கடுமையா உழைச்சு நாங்க இந்த பொறுப்புக்கு இன்னைக்கு வந்தோம். அது சரி அது சரி. இந்த பொறுப்பை கூட நாங்க வந்து தூக்கி எறிய தயாராகிறோம். எங்களுக்கு வந்து எனக்கு நாங்க சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க கஷ்டப்பட்டு இந்த 10 வருஷத்துல இந்த பொறுப்புக்கு நான் வந்திருக்கேன். சரி சரி. அதனால எங்களை மாதிரி எளிய தொண்டர்கள் நாங்க தூக்கி எறியறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா உங்களால பலன் பெற்றவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா சுயநலத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் பின்வாங்குற நினைக்கிறப்ப எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்குமா? அது நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் தான் கட்சி. அது தலைவரும் அப்படிதான் கொண்டு வந்தாரு, அம்மாவும் அப்படிதான் கொண்டு வந்தாங்க.
இப்போ தொண்டர்களை எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு முடிவில் இருக்கிறீங்க, அது நிச்சயம் நடக்கும். நிச்சயம் வந்து நம்ம திரும்ப கொண்டு வந்துடும். வாங்க மாட்டேன், நாங்கள் உங்கள் கூட தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் வர்றேன், கட்டாயம் வர்றேன். சரி 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 உங்கள் வீட்டுக்கு வரேன். சரி சரி வர்றேன். வீட்டில் எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி 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 வரேங்க. சரிங்க சரிங்க நன்றி. சரி. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே மின்மாற்றியில் எரிய மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டை அடுத்த வடவாஞ்சாறு கிராமத்தைச் சேர்ந்தவர் கலையரசன். அண்மையில் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய இவர் கடந்த சில நாட்களாக வீட்டில் யாரிடமும் பேசாமல் இருந்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த கலையரசன் நேற்று தனது நண்பர்களிடம் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் வீட்டின் எதிரே உள்ள மின்மாற்றியில் ஏறி மின்கம்பியை பிடித்ததில் அவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டனர். பின்னர் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான் உள்பட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட 10 வனச்சரகங்களிலும் வனத்துறை அதிகாரிகள், தன்னார்வலர்கள் என்று 400க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எண்ணூர் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் இருந்து சேமிப்பு கிடங்குக்கு குழாய் மூலம் எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டது. குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டு கடலில் எண்ணெய் கசிந்தது. குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் துறைமுக ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இலங்கைக்கு படகில் கடத்த முயன்ற 2448 கிலோ விராலி மஞ்சளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு விராலி மஞ்சள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு போலீசார் வருவதை அறிந்த கடத்தல்காரர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த படகு மற்றும் வேனில் வைக்கப்பட்டிருந்த 2448 கிலோ விராலி மஞ்சள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் அதன் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஒரு டன் உப்பு 2200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரலாறு காணாத வகையில் உப்பு விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் 3வது நாளாக தினசரி கொரோனா தொற்று 300க்கும் கீழ் குறைந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 233 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,15,080 உயர்ந்திருக்கிறது. கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இதுவரை அங்கு கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1726 உயர்ந்திருக்கிறது. தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை 3364 உள்ளது.
பெரம்பலூரில் உள்ள 4 சாலை பகுதியில் ஒரு வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தபோது உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவின் பூட்டை உடைக்காமல் நூதன முறையில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் முன் அறையில் இருந்த 40,000 ரூபாய் மதிப்பிலான LED டிவி, பீரோவில் இருந்த 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கொலுசு, அர்னால் உள்ளிட்ட வெள்ளி பொருட்களை என 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அவர்கள் திருடி சென்றனர். கரூரில் திருநங்கைகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக தொடர்ச்சியாக தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரூரில் திருநங்கைகளுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று தடுப்பூசி போடப்படுகிறது. சுங்கேட் பகுதியில் அமைந்துள்ள கிராமியம் தொண்டு நிறுவனத்தில் 100 திருநங்கைகளுக்கு தடுப்பூசிகள் போடும் பணி நடைபெற்று வருகிறது. திருவொற்றியூர் அடுத்த எர்ணாவூர் பகுதியில் பல நாட்களாக பராமரிப்பின்றி இருக்கும் பொது கழிப்பிடத்தை உடனடியாக பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமான திருவொற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட இந்த பகுதியில் பல வீடுகளில் கழிப்பறை இல்லாமல் பொது கழிப்பிடத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்த கழிப்பிடத்தில் மின்சார வசதி, தண்ணீர் வசதி இல்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் ஷர்மிளா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.